ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். நலன்களை நிரம்ப பெற்றிருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, யூதர்களை பொறுத்தவரை தொழுநோய் என்பது ஒருவர் செய்த பாவத்திற்கு கடவுள் தண்டனையாக கொடுத்ததாகும். இதை அவர்கள் தீர்க்கமாக நம்பினார்கள். உதாரணத்திற்கு, மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை தன் மனைவியாக கொண்டிருந்தார். இதை விரும்பாத அவருடைய சகோதரி மிரியம் அவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார். எனவே கடவுள் அவர் மீது கோபம் கொண்டதாகவும் அதன் காரணமாக அவருக்கு தொழுநோய் என்கின்ற நோயை கொடுத்து தண்டித்ததாகவும் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். எண்ணாகமம் 12:1-10 முடிய. இன்றைய முதல் வாசகத்திலும் இதே போல ஒரு செய்தியைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதாவது, யூத நாட்டை ஆண்ட அசரியா என்ற அரசன் இறைவன் முன் நேர்மையானவனாக இருந்தபோதும் பிற தெய்வ வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட தொழுகை மேடைகளை அழிக்காததன் காரணமாக கடவுள் அவனை தொழுநோயால் தண்டித்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தின் இணை பகுதியாக நாம் வாசிப்பது 1 குறிப்பேடு 21வது அதிகாரம். குறிப்பேடு புத்தக ஆசிரியர் இந்த பகுதியில் அசரியா தொழுநோயால் பாதிக்கப்பட்டதற்கான உண்மையான காரணத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். உசியா என்று வேறொரு பெயரும் கொண்ட அசரியா கடவுளின் உதவியோடு பல வெற்றிகளை பெற்று வலிமை உள்ளவனாக மாறினான். இந்த வலிமை அவனில் ஆணவத்தை கொண்டு வந்தது. ஆணவத்தில் தாண்டவமாடிய அசரியா கோவில் குருக்களே செய்ய வேண்டிய வேலையை தானே செய்ய முயற்சித்தான். குருக்கள் அதை தடுத்தும் அவன் கேட்கவில்லை. அவனது இந்த ஆணவமிக்க செயலின் காரணமாக இறைவன் அவனை தொழுநோயால் தண்டித்தார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். தொழுநோய் என்பது கடவுளின் தண்டனை என்ற பார்வை பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டாலும், புதிய ஏற்பாட்டில் தொழுநோய் மட்டில் இயேசுவின் பார்வை என்பது முற்றிலும் ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. அவர் தொழுநோயை கடவுளின் தண்டனையாக பார்க்காமல் அதன் வழியாக ஒரு மனிதரில் இருக்கின்ற கடவுளின் சாயல் சிதைந்து கிடப்பதை அவர் பார்க்கின்றார். இதை எப்படி சரி செய்யலாம் என்ற இயேசுவின் யோசனைதான் தொழுநோயாளிக்கு குணம் பெறுவதற்கான ஒரு காரணமாக அமைகின்றது. இறைமகன் இயேசு யூதர்களிடம் அதிகம் காணப்பட்ட கடவுள் தண்டிக்கக்கூடியவர் என்கின்ற பார்வையை மாற்றி கடவுள் அன்புள்ளவர் என்பதை காட்ட ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்தார். எனவே தொழுநோய் தண்டனைகளின் அடையாளம் என்பதை அழித்து தன்னுடைய குணப்படுத்துதல் வழியாக இறைவன் எப்பொழுதும் மனிதர்களை அன்பு செய்கின்றார் என்ற செய்தியை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றும் நம்மோடு வாழும் சில நபர்கள் உடல் அளவிலும் பொருளாதார ரீதியிலும் துன்பப்படும் பொழுது நாம் அவர்கள் செய்த பழைய தவறுகளை எல்லாம் நினைத்து கடவுள் அவர்களை தண்டித்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அது ஒரு உண்மையான சரியான கிறிஸ்துவ பார்வையாக இருக்க முடியாது. இதற்கு மாறாக அவரில் சிதைந்து கிடக்கும் இந்த இறைவனின் சாயலை எவ்வாறு சரி செய்யலாம் என்று எண்ணும் பார்வைதான்
சரியான பார்வையாக, சரியான கிறிஸ்துவ எண்ணமாக இருக்க முடியும். தமிழ் இலக்கியத்தில் உள்ள நாலடியார் பாடல் ஒன்றின் கருத்து இது. அதாவது, சான்றோர்கள் தங்களுக்கு எதிராக தவறு செய்பவர்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்காக வருத்தப்படுவார்களாம். இப்படிப்பட்ட தீமை செய்கின்ற இவர்கள் நரகத்திற்கு போவார்களே என்று அவர்கள் மீது பரிதாபப்படுவார்களாம். இப்படிப்பட்ட பிறர் மைய பார்வை, அடுத்தவர் மீது அக்கறையுள்ள பார்வைதான் உண்மையான கிறிஸ்துவ பார்வையாக, உண்மையான கிறிஸ்துவ எண்ணமாக இருக்க முடியும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ மனநிலை. பவுலடிகளார் சொல்வது போல, இதுதான் கிறிஸ்துவை அணிந்து கொள்வதற்கான அர்த்தம். எங்கள் அன்பின் தெய்வமே இறைவா, எத்தனை முறை தவறு செய்தாலும், உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும், உம்மை மறந்து வாழ்ந்தாலும் எங்களை தேடி வருகின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். காணாமல் போன அந்த ஆட்டுக்குட்டியை தேடி அதை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வீடு திரும்பி வருகின்ற அந்த ஆயனை போல தொலைந்து போகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உமது தோளிலும் உமது கரங்களிலும் வைத்து சுமந்து தேற்றுகின்றீர். நாங்கள் படுகின்ற துன்பம், நாங்கள் கடந்து செல்லுகின்ற கஷ்டம், நாங்கள் சுமந்து செல்லுகின்ற நோய்கள், வேதனைகள், அன்பு ஆண்டவரே, இவையெல்லாம் உமது தண்டனையின் அடையாளங்கள் என்று நான் இதுவரை நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கின்றது. அன்பு ஆண்டவரே, இவை அனைத்தும் என்னிலே உமது மகிமை விளங்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, நோக்கத்திற்காக அனுமதித்திருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உமது மகிமை வெளிப்பட வேண்டும் என்று இன்று முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதுவரை உமது கோபத்தையே போதித்த நான் இனி முதல் உமது அன்பை இவ்வுலகிற்கு எடுத்து சொல்கின்றவனாக விளங்க அதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்தும். அருட்கொடைகளால் எங்களை ஆட்கொள்ளும் அன்பு தெய்வமே, இன்று சிறப்பாக இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற கும்பகோணத்தில் வாழ்கின்ற திரு தர்மராஜ், திருமதி சசிகலா, வர்ஷினி, கிஷோர் என்னும் இந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பான இந்த கரங்களிலே, உமது வல்லமை ஆசீர்வாதம் நிறைந்த இந்த கரங்களிலே, உமது அருள் வரங்கள் நிறைந்த தூய ஆவியானவருடைய அபிஷேகம் முழுமையாக பெற்ற இந்த கரங்களிலே, அவருடைய கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக எங்கள் மீது பொழிகின்ற இந்த கரங்களிலே இந்த குடும்பத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, உமது தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தால் இந்த குடும்பத்தை அர்ச்சித்தருளும். இந்த குடும்ப தலைவரை, இந்த குடும்ப தலைவியை அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நீர் தந்திருக்கும் இந்த மகனுக்காகவும் மகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை இந்த குடும்பத்தாரை எல்லா விதத்திலும் நீர் தாங்கி அவர்களை வழிநடத்தி வந்தீரே. நல்ல வேலை வாய்ப்புகளை இந்த குடும்பத்தில் அமைத்து கொடுத்து, நல்ல வருமானத்தையும் கொடுத்து, எல்லோருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து உமது திருவுளத்தின்படி அவர்களை வழிநடத்தினீரே. இந்த மாபெரும் கொடைகளுக்காக அன்பு ஆண்டவரே, நாங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் அவர்களை வல்லமையான எதிர்காலத்தை நோக்கி சிறப்பாக வழிநடத்தினீரே. அன்பு ஆண்டவரே, இத்தனை நன்மைகளுக்கும் நன்றி கூறி ஜெபிக்கின்ற இதே வேளையிலே இந்த குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை முழுமையாக உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே இதோ இந்த குடும்பம் கடந்து செல்லுகின்ற பாதையை, சூழ்நிலையை நீர் நன்றாக அறிகின்றீர். எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய சிந்தனைகளை அறிகின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். இதோ இவர்களுடைய மனங்களிலே தாங்கி இருக்கின்ற எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து அவைகளிலே அவர்களுக்கு வெற்றியை தாரும். ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் அனைவரும் இணைந்து எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் உடனிருந்து அவர்களை வழிநடத்தியருளும். ஆண்டவரே,
சிறப்பாக இதோ இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நீர் கொடுத்திருக்கும் அந்த மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய எதிர்காலத்தை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும் ஆண்டவரே. இவருடைய எதிர்காலத்திற்காக இந்த பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. இதோ இவருடைய முயற்சியின் வழியாக இவருடைய எதிர்காலம் சிறக்கவும் வளமையான நல்ல ஒரு எதிர்காலத்தை இவர்களுக்கு தந்து வழிநடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தற்பொழுது இவர்கள் படித்து கொண்டிருக்கின்ற படிப்பை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் படித்து கொண்டிருக்கின்ற அந்த பள்ளியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதனுடைய ஆசிரியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் படிக்கின்ற பாடங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல நினைவாற்றலையும் ஞாபக சக்தியையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் தந்து அவர்கள் படிக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேர்வு நேரங்களில் அவர்களுக்கு நினைவூட்டி சிறப்பான விதத்திலே அவற்றை வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற்று சிறந்த மாணவர்களாக அவர்கள் திகழ வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கு இந்த குழந்தைகள் ஒரு ஆசீர்வாதமான குழந்தைகளாக திகழ்வார்களாக. அன்பு ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்தோடு உடனிருந்து இந்த குடும்பத்தை ஒரு திருக்குடும்பமாக உயர்த்தியறல நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். மலை மீது வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விளக்கை போல இந்த குடும்பமும் உயரத்தில் இருந்து கொண்டு எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற, எல்லோருக்கும் நன்மையை செய்கின்ற உமது கரங்களாக, உமது கருவிகளாக செயல்படுகின்ற வரத்தை இவர்களுக்கு தந்து வழிநடத்தியறலும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தையும் இந்த ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக தனது திரு கரங்களால் தொட்டு ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.